பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரர்களே, இந்த வேத சிந்தையில நம்ம எல்லாருமே கற்றுக்கொண்டு தேறுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்ல மனதோடைய ஊழியம் செய்யுங்க. ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களை பார்த்தா இந்த வேதத்தில் அருமையான பவுல் எழுதுகிறான். இன்னைக்கு நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் மனுஷனுக்கென்று நம்ம செய்யாம தேவனுக்கென்று செய்யணும். நல்ல மனதோடு கூட உத்தமமாய் நம் தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்காக நாம் இந்த பூமியில அவருக்கென்று உபாசிக்கிறதும் அவருக்காக கூட்டங்கள் நடத்துகிறதும் இந்த அவருடைய அவர் வார்த்தைகளை இந்த பிரசங்கத்தில் பிரசங்கிக்கிறதுமாய் காரியங்களை நம்ம செய்யணும். ஆனா நம்ம அதிக நேரம் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளையும் அறியாம சில பேர், நான் அநேகம் சொல்லல, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம தப்பெருமைகளை இந்த பிரசங்க இடத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் நிறுத்துகிறது நமக்கு நல்லது. தேவனுடைய வார்த்தையினாலும் நம்மளுடைய சாட்சியினாலும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவோம். நம்ம சாட்சிகளை ஷார்ட்டா சொல்லலாமே தவிர நம்மளுடைய பெருமைகளாய் பேசுகிறது, நம்மளுடைய நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன், அப்படியான இப்படியான அங்கே போனேன் இங்கே போனேன். அதிகமாக பாருங்க, வெளிநாட்டுக்கு நான் போன பொழுது அப்படின்லாம் பேசுவாங்க. இது மக்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்க போனா வர்றோம், ஊழியக்காரர் எங்க போறா வர்றாங்க, அந்த மக்களுக்கு தேவையில்லை. தேவனாகிய கர்த்தர் அவங்க இடத்துல என்ன பேசுகிறார், நம் வாழ்வதற்கு என்ன வழியை காட்டுகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து ஜனங்கள் வருகிற இடத்துல நம்முடைய பெருமைகளை பேசிக்கொள்ளாம தேவ வசனத்திலிருந்து சாட்சிகளாக எடுத்து பேசுவோமானால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகளை நான் பேசும்பொழுது ஊழியக்காரர்களே கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நாமும் கேட்டு இருக்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி கொண்டு இருக்காம தேவ செய்தியை, ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் பேசினவைகளை நாம் எடுத்து உரைத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன்னா இயேசுநாதரை நம்ம பின்பற்றுகிறோம். இயேசுநாதர் சொல்றாரு, என் சுயமா நான் என்ன பேசலப்பா, பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பூமியில பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதைத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாம அவரை பின்பற்றுகிற நாம அவரை போல பிதாவானவர் இவைகளெல்லாம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவான இதையெல்லாம் செய்து முடித்தார் என்பதை தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லுவோமானால் நிச்சயமாய் இந்த தேவனுடைய சபையில அநேக ஜனங்களோட ஆத்துமாக்களால் நிரப்பப்படுங்க. தேவன் வளர செல்கிறவர். அவருடைய புகழ்ச்சியை பாடுவதற்கு தான் நம்மளை ஊழியக்காரராய் தெரிந்திருக்கிறார். நம்ம பணக்காரர்களை ஏழைகளும் அதெல்லாம் யாரையும் முகதாட்சனை பார்க்க கூடாது. தப்புனா தப்பு தான், ரைட்டுனா ரைட்டு தான் போதிக்கிறவர்களா இருப்போம்னா தேவன் நம்மளை முழு மனதோடு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அதனாலதான் இங்க